பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன் வெளிச்சத்தினத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிறவன் ஒளியின்றத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதத்தின் இந்த முதலாவது நாள் கர்த்தர் இந்த மாதத்திற்காய் தருகிற வேத வார்த்தை அல்லாவிட்டால் வாக்கு தத்தம், உதிக்கிற உன் ஒளியின்றத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த வெளிச்சம் உதிப்பதை குறித்து அதே அதிகாரத்திலே அதற்கு முந்தின வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்று சொல்லி அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, அப்படியானால் இந்த உதிக்கிற வெளிச்சம் என்று இங்கே கூறுவது தேவன் உங்கள் மேலே உதிப்பதை இங்கே கூற முடிகிறது. அப்படியானால் இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி வேதம் கூறுகிற பொழுது, இதோ இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள மற்றவர்களையும் குறித்து கவலைப்படாத தேவன் ஒரு விஷயத்தை அவர் நிறைவாய் செய்ய விரும்புகிறார். உங்கள் மேலே அவர் தம்முடைய கிருபையை நிறைவாய் பொழிய விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, ஒரு விஷயம் ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு நிறைவாய் செய்ய போகிறார். அது என்ன தெரியுமா? உங்கள் மேலே அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. எங்கே தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேலே பிரகாசிக்கிறதோ, எங்கே தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேலே வந்து உதிக்கிறதோ, அந்த நாட்களிலே இதோ நீங்கள் பிரகாசிக்கப்படுவீர்கள். எனவேதான் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இதோ ஆசாரியன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசாரியன் ஆசீர்வதிக்கிற சமயத்திலே அவன் இவ்விதமாய் கூறுகிறானாம், கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி என்று சொல்லி அவன் கூறுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, அப்படியானால் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரசன்னமாக்குகிற பொழுது என்ன நடக்கும்? தேவனுடைய மகிமை உங்கள் மேலே வருகிற பொழுது என்ன நடக்குமா? வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் உங்களை சாதாரணமாய் பார்க்க முடியாது. அதுவரை நீங்கள் சாதாரணமாய் தெரிந்தவுடைய கண்களுக்கெல்லாம் நீங்கள் விசேஷித்தமானவர்களாய் தெரிய ஆரம்பிப்பீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, ஆம், இந்த மாதம் கர்த்தர் உங்களை விசேஷமானவர்களாய் மாற்றப் போகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் விசேஷித்தமானவர்களாய் தேவ சமூகத்தில் நிற்கப் போகிறீர்கள். இந்த மாதத்தில் மகிமையான கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்க போகிறார்கள். தேவன் உங்களோடு கூட நின்று அவர் உங்களுக்காய் கிரியை செய்கிறதை மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்பட போகிறார்கள். அதுதான் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்காய் செய்ய விரும்புவதும் இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்காய் செய்வது. எனவே எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். சந்தோஷமாய் முன்னேற ஆரம்பியுங்கள். சந்தோஷமாய் தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். தேவனோடு கூட நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்தை கடக்க ஆரம்பியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் மேலே உதிக்கிற அந்த வெளிச்சத்தை, உங்கள் மேலே உதிக்கிற வெளிச்சத்தினத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருகிற அந்த மகிமையான கிருபையை நிச்சயமாய் கண்டு நீங்கள் அந்த மாதம் முழுவதும் தேவனை துதிக்கப் போகிறீர்கள். எனவே அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் தெய்வம், எங்களை நேசிக்கிற கர்த்தர் அல்லவா? அந்த தேவாவியானோடைய நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் என் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நன்றி. என் ஆவியானுடைய கிருபையின் கரம் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் நன்றி. என் ஆவியானுடைய தயவுள்ள கரம் எங்கள் மேலே ஆண்டவரே நிறைவாய் இருக்கிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எல்லாவற்றிற்கும் மேலாய் ஆண்டவரே இந்த மாதம் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், நீர் எங்கள் மேலே உதிப்பீர் என்று சொல்லி. ஆண்டவரே, உம்முடைய முகம் எங்கள் மேலே பிரகாசிக்கட்டும், உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேலே பரவட்டும். இந்த வெளிச்சத்தினாலே நாங்கள் ஆண்டவரே அப்பா சோதர பிரகாசம் அடையும்படியாய், இந்த வெளிச்சத்தினாலே நாங்கள் அதை பிரதிபலிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கூட இருந்த ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.